இந்த பொங்கல் விழா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விழா நம்ம கலாச்சாரத்தில். என்னதுக்கு என்ன, வயிற்றுல மத்தியானம் உணவு விழுந்ததுனால தானே இப்போ உட்காந்து கேட்குறீங்க, தியானம் பண்ணுங்க, கண்ணு மூடுறீங்க. ஆ ஆனந்த கண் தண்ணி வருது கண்ணில். எல்லாத்துக்கு மத்தியானம் விழுந்ததுனாலே தானே பொங்கல். இங்கே பொங்கல் இல்லைன்னா இங்கே பொங்குமா? ஒன்றும் பொங்காது. அதுலேயும் நம்ம உணவை நம்ம உருவாக்குற ஒரு செயல்ல பல விலங்குக்கு ஒரு ரொம்ப ஆழமான ஒரு ஈடுபாடு இருக்குது. இப்போ நம்ம ஏதோ விவசாயம்னா டிராக்டர் காட்டுறாங்க. வெறும் டிராக்டரில் வளர்த்த முடியாது, டிராக்டரில் உழ வைக்கலாம். ஆனால் நம்ம நிலம், நம்ம மண் நல்லபடியாக வச்சுக்கணுன்னா, அதில் உணவு ஒரு சத்தமாக வளரணுன்னா, இந்த மாட்டு கூட ஆட்டு கூட பல விதமான விலங்கு கூட நமக்கு ஒரு ஆழமான ஒரு தொடர்பு இருக்குது. அதனால இன்னைக்கு விழா இது நம்ம பற்றி இல்லை, அவர் பற்றி. அவர் இல்லாமல் நாம் வாழ முடியாதுன்னு நமக்கு தெரியும். நாம் இல்லாமல் அவர் நல்லாவே உழைக்கிறாங்க. நாம் இல்லைன்னு அவர் நல்லாவே இருப்பாங்க தானே. ஆனால் அவர் இல்லைன்னு நாம் நல்லா இருக்க முடியாது. அதனால ஒரு நன்றி உணர்வாக நமக்கு இந்த விழா